கௌதம ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுற? அவன் எதுக்கு நான் கூப்பிடணும்? கௌதம் எனக்கு நான் உறவா, ஃப்ரெண்டா, பிசினஸ் கலீகா? நான் எதுக்கு ஏன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவனை மதிச்சு கூப்பிடணும்? கூப்பிடணும் எஸ்எஸ்கே, கூப்பிட்டே ஆகணும். இல்லனா இந்த வீடியோ போலீஸ்க்கு போகும். இலக்கியா, இது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல. நல்லா இருக்கா இல்லையான்னு உங்ககிட்ட நான் கருத்து கேட்கல, ஆர்டர் போடுறேன். கௌதம ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட போறீங்களா இல்லையா? இலக்கியா, நீ தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ற. அந்த வீடியோவை கொடுத்துட்டு ஓடி போயிரு. முடியாது. என்ன பண்ணுவீங்க? இதானே வேணாங்கிறது. ஸ்மூத்தா டீல முடிக்கலான்னு பார்த்தா என்னையும் கெட்டவளா மாத்திருவீங்க போல இருக்கு. மொபைல் தானே வேணும்? இந்த மொபைல புடுங்கிட்டா ஃபுட்டேஜ் அழிஞ்சிருமா? இந்த மாதிரி இன்னும் எத்தனை காப்பி உங்களுக்கு வேணும்? நான் தரவா? சீக்கிரம் கௌதம்க்கு ஃபோன் பண்ணி பொலைட்டா பேசி, இன்னைக்கு நான் இந்த பூமியில அவதரிச்ச நாள், அதுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு இந்த வீடியோட சீரியஸ்னஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்பவே போய் இத உங்க பொண்டாட்டி, கெஸ்ட் எல்லார்கிட்டயும் காமிக்கிறேன். இந்த வீடியோல ரேவதி அம்மாவை உங்க எக்ஸ் லவர்னு சொல்லிருக்கீங்க. அத மட்டும் தாட்சாயணி பார்த்தாங்க, உங்களுக்கு பர்த்டே gift கன்ஃபார்ம். இருங்க நான் காமிச்சேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்ப உங்க குழந்தைய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுங்க. அம்மா தாட்சாயணி, நீங்க எங்க இருக்கீங்க? தாட்சாயணி. இலக்கியா, நான் ஃபோன் பண்றேன். இலக்கியா கிட்ட இருந்து போனும் வரல, ஒன்னும் வரல. இலக்கியாவை தனியா விட்டுருக்க கூடாது. ஒரே டென்ஷனா இருக்கு ஜானு. ஆமாப்பா, எஸ்எஸ்கே ரொம்ப மோசமான ஆளு. இலக்கியாவுக்கு அவனால ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. ஒரு ஃபோன் பண்ணி பாரு. சரி. யாரு? எஸ்எஸ்கே கால் பண்றான். எஸ்எஸ்கேயா? ஐயோ, இலக்கியா ஏதாவது பண்ணிருப்பாளோ? அத பேசதான் ஃபோன் பண்ணிருக்கானோ என்னவோ. போனை எடுப்பா. இரு ஜானு, அப்படி ஏதோ ஆயிருக்க, பதறாத. ஹலோ கௌதம், நான் எஸ்எஸ்கே பேசுறேன். ஸ்பீக்கர்ல போ. நல்லா இருக்கியாப்பா? ஜானகி அம்மா நல்லா இருக்காங்களா? ஹலோ, என்ன கௌதம் பேச மாட்டேங்கிற? எஸ்எஸ்கே, இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? அம்மா இலக்கியா எங்க? அவளுக்கு உன்னால ஏதாவது ஆபத்து வந்துச்சு, என்ன கௌதம் பேசுற? இலக்கியா என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்த கெஸ்ட். அவளை போய் நான் என்ன பண்ண போறேன்? இலக்கியா தனியா செலிப்ரேஷனுக்கு வந்துட்டா. அதான் உன்னையும் என் பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலான்னு ஃபோன் பண்ணப்பா. நீ பிறந்ததே தப்பு. இதுல அந்த கொடுமையான நாளுக்கு நீ ஃபங்க்ஷன் வர வைப்ப, அதுக்கு நான் வரணுமா? கௌதம், அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நீ இங்க வரலன்னா நான் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கோம். கிளம்பி வந்துருப்பா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஷோ, என்ன ஏன்பா இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்கிற? அது 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 வந்து இண்டஸ்ட்ரியில உள்ள அத்தனை விஐபிகளும் ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப நீ மட்டும் இல்லன்னா ஏன் கௌதம் வரலன்னு என்ன கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதத்தான் பிரச்சனைன்னு சொன்னேன். நீ உடனே வாப்பா. அடச்சே, எஸ்எஸ்கே, உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவனோட பர்த்டேக்குலாம் நான் வர மாட்டேன். போன வை. ஏய் கௌதம், இரு கௌதம். ஏன் இப்படி டென்ஷன் பண்ற? கௌதம், நீ வரலன்னா நான் கேக்க கட் பண்ணவே மாட்டேன். கட் பண்ணாத, அப்படியே எடுத்து சாப்பிடு. வைட் ஆஃப் பண்ண. ஏய் பொறு கௌதம், நான் சொல்றத கேளு, கொஞ்சம் பொறு. கௌதம் வரமாட்டேன்னு சொல்றான், நீயாவது பேசு பேசு பேசு. கௌதம், இலக்கியா, நீ அவன் பக்கத்துல தான் இருக்கியா? அம்மா எஸ்எஸ்கே எதுக்கு என்ன ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்கான்? அவரே கூப்பிடுவாருன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். ஏதோ பெரிய மனுஷன் வெக்கத்தை விட்டு உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாரு. கிளம்பி வாங்க கௌதம். அப்படியா சொல்ற? ஆமா, யாரு கண்டா இது அவரோட கடைசி ஃபங்க்ஷனா கூட இருக்கலாம். ஏய்
உடனே புறப்பட்டு வந்து எஸ்எஸ்கேவுக்கு இரங்கல யோ சச்சா வாழ்த்து சொல்லிட்டு போங்க. சரி வரேன். ஓகே கௌதம், பாய். என்ன எஸ்எஸ்கே கௌரவத்தை விட்டுட்டு கௌதம் இன்வைட் பண்ணிருக்கீங்க? பாவம், நீங்க என்ன செய்வீங்க? என் கையில இருக்கிற வெப்பன் அப்படி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.